நான் உங்களில் நான் வித் வாய்ஸ் ஆஃப் பெயின் வலிகளை பற்றி பேசப்படும். இன்னைக்கு ஒரு முக்கியமான வலியை பற்றி பேசலான்னு சொல்லியிருந்தேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதில் முக்கியமான பிரச்சனை இந்த மொபைல் அடிக்ட். யார் எது சொன்னாலும் சரி, இந்த மொபைல் அடிக்ட்டுங்கிறது மாறவே மாறாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகே, நான் இன்னைக்கு அந்த மொபைலை பற்றி தான் சில உண்மைகளை தத்துரூபமாக நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது வாய்ஸ் ஆஃப் பெயின், நான் உங்களில் நான். சரி, டாபிக் உள்ள போகலாம். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்மளை அடிமாக்குதா இல்லை நம்ம மொபைலுக்கு அடிமை ஆக்கணுமா, இதுதான் டாபிக். ஆனால் இது ரெண்டுமே நேச்சுரலான விஷயம். இது ஏதாவது மாறுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே மாறாது. ஏன் மாறாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டார்டில் நான் ஸ்டார்டிங்லேருந்து வரேன். ஸ்டார்டிங்லேருந்து வரும்போது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கும் பின்னாடி போனீங்கன்னா, அப்போது அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா சில பேர் மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு நாடகத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாடகம் போட்டு அந்த இடத்துல கூத்து நடத்துவாங்க, கூத்து செஞ்சு அதை காமிப்பாங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி அப்போ டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும்போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோனை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபோனுக்கு முன்னாடியே சேட்டலைட், அந்த ரேடியோ சிஸ்டமை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ரேடியோ சிஸ்டமில் என்ன இருக்குன்னா, சில விஷயங்கள் நம்மளால் கேட்க முடியுது. கேட்குற மாதிரி ஒரு விஷயங்கள் மாறுது. உடனே என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேமரா வச்சு இந்த நாடகம் பண்ணுறாங்களே, அதே ஒரு நல்ல ஒரு மூவிஸா இல்லை நல்ல ஒரு கருத்தா நல்ல ஒரு விஷயமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. அப்போ நிறைய பேர் நிறைய மக்கள், நாட் ஒன்லி ஈவன் இந்தியா, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு எல்லாருமே படம் பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுருந்தாங்க. அது காலங்கள் கடந்து போயிடுச்சு. அந்த படத்தை இப்போது எப்படி வெளில பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, அப்போ தான் முதல்ல அந்த ரேடியோ சிஸ்டம், அந்த அந்த ஆடியோ கேட்குற விஷயங்களை பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜி வளர்ந்து டிவிங்கிற அந்த கான்செப்ட் வந்துச்சு. இன்னைக்கு கூட எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது. யாராவது ஒரு வீட்டில் டிவி இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லார் வீட்லேயும் எல்லார்கிட்டையும் டிவிங்கிற அந்த கான்செப்ட் இருக்குது. அப்போ டிவி வந்துருச்சு. சரி, டிவி வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது 90ஸ்க்கு அப்புறம் தான், நாட் 80s, 90ஸ்க்கு அப்புறம் தான் அந்த மொபைல் அந்த ஃபோன் இருக்கும்போது லேண்ட்லைன் ஃபோன் இருந்துச்சு 80ஸில். 90ஸ்க்கு அப்புறம் செல்லுலார் ஃபோனுன்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, யார் எங்கேருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி. பட் அதோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 90ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மொபைல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சு. எல்லா பணக்காரங்கிட்டேயும் அந்த மொபைல் இருந்துச்சு. அப்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி 2000 அப்போ தான் ஆரம்பிக்குது. 2000 என்ன பண்ணுறாங்கன்னா, மொபைலில் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் போட்டி போட்டு நிறைய விஷயங்களை உருவாக்குனாங்க. அதில் மோட்டரோலாவும் ஒன்று. மோட்டரோலா, நோக்கியா, இந்த மாதிரி 2000க்கு அப்புறம் 2007 வரைக்கும் நார்மலாக போயின்னு இந்த சிஸ்டம் மொபைல்னு போயின்னு 2006லேருந்து 7க்கு அப்புறம் 7ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. கேமரா மொபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2006. அப்போ கேமரா மொபைல் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இருக்கிறதுலே ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஃபேமஸ் ஆனதுனால எல்லார்கிட்டையும் அந்த மொபைல் போக ஆரம்பிச்சு. அப்படியே போயின்னு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கேமரா ஃபோனை இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணி வீடியோ கேமரா ஃபோன் ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஓகே, அதுவும் வந்துருச்சு. இப்போது எல்லார் வீட்லேயும் டிவி எப்படி இருக்கோ அதே மாதிரி எல்லார்கிட்டையும் மொபைல் ஃபோன் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை, பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. இது எல்லாமே நல்லதுன்னு அடிப்படையில் செஞ்ச ஒரு காரியம்.
ஆனால் இன்னைக்கு எல்லாருமே அது நல்லதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே 2020 2019 ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நீங்கள் எப்படி யோசிச்சாலும் சரி அது ரியலாக இருக்கும், உண்மையான ஒரு விஷயமா இருக்கும். 2019 வரைக்கும் நார்மலாக யூஸ் பண்ண எல்லார்கிட்ட இருந்த மொபைல் 2019 ஒரு சம்பவம் நடக்குது. ஆல்மோஸ்ட் எண்டு நியர்பை டு. அப்போது என்ன சம்பவம் நடக்குதுன்னா 2019 கரெக்டாக டிசம்பரில் ஃபர்ஸ்ட் டைம் கொரோனாங்கிற அந்த வியாதியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வியாதி கண்டுபிடிச்ச உடனே இந்த உலகமே ரொம்ப பிரச்சனையாக சந்திக்குது, பெரிய பிரச்சனையை சந்திக்குது. சந்தித்த உடனே என்ன பண்ணுறாங்க, சரி இப்போது இதுதான் டைம், இதுதான் அதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லார்கிட்டையும் எல்லார் விஷயத்துலேயுமே எல்லாருக்குமே அந்த மொபைல் ஒரு அடிக்டாக உருமாறிடுது. ஏன்னா எந்த ஒரு வேலையும் கிடையாது, வீட்டில் தான் இருக்கணும். கொரோனாங்கிற அந்த சிஸ்டம் என்ன பண்ணிடுச்சுன்னா அதில் நிறைய மக்கள் கஷ்டப்பட்டாங்க. அது எவ்வளோ உண்மை எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாத விஷயங்கள். ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம், பல பொய்கள் இருக்கலாம். அப்படி தான் இந்த மொபைல் எல்லாருக்கிட்டேயும் அடிமைத்தனமும் ஆக்க உருவாயிடுச்சு. உருவானது பிறகும் கொரோனாக்கு அப்புறம் யாராலையுமே அது தடுக்க முடியல. எல்லாருமே ஒரு 5 நிமிஷம் கிடச்சா போதும் அந்த மொபைலை நோண்டுறது, மொபைலை பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே அதை தான் பண்ணின்னு இருக்கோம். இப்போ யார் மேலே இதை குத்தம் சொல்வீங்க? இது எதுக்கு உருவாக்குனாங்கன்னு தெரியுமா? ஆக்சுவலி இது உருவாக்குனது நல்லதுக்காக. இதே மொபைலில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் நம்மக்கிட்ட அதிகமாக இதுவாயிடுச்சு. அது நம்ம அடிக்ட் ஆகிட்டோம். ஒரு விதமான போதை, மொபைல் யூஸுங்கிறது ஒரு விதமான போதை. அந்த போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து அடிமையாயிட்டோம். இதுலேருந்து மாற முடியுதான்னு பார்த்தா மாற முடியல. எப்படி? காலையில் ஏஞ்ச உடனே நான் கண்ணு திறந்த உடனே முதல்ல நான் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த மொபைல் ஃபோன் தான். முதல்ல காலையில் ஏஞ்சோன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலேருந்து வெளில போங்க, கடைக்கு போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி மொபைல் இருந்தால் போதும், நம்ம இருக்கிற இடத்துல எல்லாமே நமக்கு வருது. இது நல்லதுக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதுக்கே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப கெட்டது, எல்லாருக்குமே கெட்டது. உங்களுக்கு, எனக்கு, என் பசங்களுக்கு, நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்குமே அது கெட்டது மட்டும்தான் பாதிக்கும். இதில் யாரோ ஒருத்தவங்க பலன் அடைகிறாங்க, யாருக்கும் பலன் போய் சேருது. இப்போ நான் பேசுகிறேன்ல, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கும் பலன் தான் இருக்குது, இதுதான் உண்மை, சரியா? ஆனால் இதில் ரொம்ப அடிக்ட் ஆகாமல் நியாயமாக இருந்தோன்னா அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம ரொம்ப நல்ல கருத்தாக இந்த மக்களிடத்தில் நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் கையில் மொபைல், இதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. என் வீட்டில் கூட குழந்தை சாப்பிட்லன்னா ஏதாவது ஒரு மொபைலை கொடுத்துட்டு ரீல்ஸ் போட்டு விட்டால் அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி ஒரு அட்ராக்ட் பண்ணுற விஷயமா மாறிடுச்சு. விளையாட்டுகள் கம்மியாயிடுச்சு. நம்ம ஹெல்த்தியாக இருந்தது போக நம்ம எல்லாத்தையுமே நமக்கு நாமளே தப்பான விஷயத்த உருவாக்கிட்டோம். முதல்லலாம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நடந்து போயிட்டு பேசுவோம். இப்போது அந்த இடத்துக்கு போயிட்டு நடக்கிற விஷயமே கம்மியாயிடுச்சு. இது எல்லாருக்குமே ஆபத்தாக போய் முடியுது. எல்லாருக்குமே ஆபத்தான ஒரு விஷயம் இந்த மொபைல் ஃபோன். அதில் எவ்வளோ நல்லது இருக்கோ அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் சரி, நானும் சரி, நம்ம எல்லாருமே சரி, அதை எடுத்து நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிற்காலத்தில் நம்ம நல்லதாக வரும். ஆனால் இப்போ நம்ம ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தோன்னா, இப்போ நம்ம இது பண்ணோன்னா அது நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரேஷனுக்கு ஆபத்தாக போய் முடியும். இது யாராலையுமே மாற்ற முடியாத ஒரு விஷயம். பட் மாற்ற முடியாத விஷயங்களை நம்ம நிறைய விஷயங்களை மாற்றிருக்கோம். அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் மாற்றவே முடியாது அப்படின்னு ஒரு கட்டமைப்பில் இருக்கும்போது நிறைய விஷயங்களை இந்த மனுஷன் மாற்றிருக்கான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த வானத்துக்கு மேலே போகவே முடியாதுன்னு சொன்னான், போய் நிலாவில் கால் வச்சு அதை ப்ரூஃப் பண்ணவும் செஞ்சோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும்
கடவுள் நமக்கு கொடுத்த அறிவு வச்சு நம்ம எதை வேணாலும் பண்ணலாம். ஸோ திங்க் திஸ் ஒன். நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு விதமான வழி. இந்த வழியை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். நான் உங்களின் நான். இது வாய்ஸ் ஆஃப் பெயின். உங்களுக்காக வழிகளை பற்றி பேசப்படும். நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் உங்களுக்காக பேசப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.